தேர்தல் நடைபெறும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம். பாஜக விசிகவினருக்கிடையே அடிதடி. 2 நிர்வாகிகளின் மண்டை உடைக்கப்பட்டதால் தற்பொழுது போலீஸ் குவிக்கப்பட்டு தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் இடையே அடிதடி ஏற்பட்டது. இதில் இருவரின் மண்டை உடைந்த நிலையில் பதற்றம் ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை முதலே காலை 7 மணி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி 40 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் பல இடங்களில் கலவரங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான இடங்களில் அனைத்திற்குமே சோதனைகளும் மற்றும் பாதுகாப்புகளும் அதிகமாக போடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்குரிய நபராக இருந்தால் உடனடியாக விசாரணை செய்யலாம் என்ற உத்தரவையும் பிறப்பித்தது. கடைசி நேரம் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் போலீஸ் பாதுகாப்பு துறைக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தது. ஆனால் கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவினர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தேர்தல் நடைபெறாமல் மக்கள் அவதிக்கும் உட்படுத்தப்பட்டது. காரணம், திமுகவினர்கள் பாஜகவின் முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் வாக்காளர்களை குறிவைத்து அவர்களுக்கு ஓட்டு போட முடியாதவாறு பெயரை சேர்க்காமல் திமுகவினர்கள் செய்ததால் இந்த பிரச்சனை நடைபெற்றதாகவும் தற்பொழுது அப்பகுதி மக்கள் விமர்சனம் செய்ததால் திமுகவினர்கள் நாங்கள் அப்படி செய்யவே இல்லை என்று காவல்துறையிடம் கூறியுள்ளனர். இதனால் வாக்குவாதங்கள் கைகலப்பாக மாறி அங்கு இருந்த 2 நிர்வாகிகளின் மீது தாக்குதல் நடத்தி அவர் மண்டை உடைக்கப்பட்டதால் தற்பொழுது போலீசும் குவிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை இன்று ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலுடன் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. தேர்தலுக்கு முன்பாகும் வரை தமிழகத்தில் திமுக தான் அதிக இடங்களில் வெற்றியாகும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இன்று அதிகாலை முதலே புதிய இளைஞர்கள் முதல் முறை வாக்கு செலுத்திய பிறகு தமிழகத்தில் மாற்றம் தேவை என்ற அதிக இளைஞர்கள் கூறியதன் காரணமாக நிச்சயம் இந்த முறை 5 முதல் 15 தொகுதிகள் வரைதான் திமுக வெற்றியடையும் என்றும் மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். 60 ஆண்டுகால ஆட்சியில் நிச்சயமாக இது போன்ற மோசமான சூழ்நிலை மீண்டும் எதிர்காலத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக எங்களது ஓட்டுக்களை பதிவு செய்துள்ளோம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். பொறுத்திருந்து பார்க்கலாம், தமிழகத்தில் மாற்றம் நிகழ்கிறதா? 2019ஆம் ஆண்டு அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றியடைந்தது போல் 2024 மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடைந்து 2024ஆம் ஆண்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறதா அல்லது இழக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.